ஹலோ 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 போன் யார்கிட்ட பேசுறீங்க? அப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சிடலாமாங்க? ஆரம்பிச்சிடலாமா? என்னக்கிறோமாம்மா போட்டுடலாமா? ஆரம்பிச்சுக்கிறா ஆரம்பிச்சிடலாமா? ஏறிதாங்க ஏறிதாண்டா மாமா சொல்லுமா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வருஷம் 40 நாளும் 40 நாள் மாசம் 40 நாள் நாடகம் மாசம் 40 நாள் ஏங்க மறு மாசம் வருது 10 நாள் தேதி சேர்த்து போட்டுக்கிறேங்க. கடன் வாங்கிக்கிறோங்கிற கடன் வாங்கணும்னு வச்சுங்களேன் சரியாயிடும். அப்படியா? ஆமா மாமா மிருதகர மாமா என்னை விட்டு பிரிஞ்சு 2 நாள் நாடகம் ஆடி இருக்காரு. அப்படியா? ஆமாங்கிற சாப்பிடுறதே இல்ல போல இருக்கு. அப்பப்ப உன்னை பாட்டார்ல சாப்பிடுவாரு. ஆண்டவன்காரண்ணா நீங்க ஏச்சு போலையா? யாங்க அவ்வளவு சாப்பாடு கொடுக்குறாங்க. பரவாயில்ல நல்ல சாப்பாடு கொடுக்கறதுனால அப்படியே இருக்காரு. எங்க அக்கா சாப்பாடு போடுறது இல்ல. 2 நிமித்தி வச்சு ஒன்ன படுக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி பாரு எப்படி மாமா 2 நிமித்தி வச்சு ஒன்ன படுக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னை படுக்க வச்சு எதுல வாசிப்ப? எதை பிடிச்சு வாசிக்க போறாரு சொல்லுங்க. என்னை படுக்க வைக்க முடியுமா? முடியுமான்னு கேட்கிறேன். தன்னனால நானே நானே
வெத்தலையை வாயில வச்சுக்கிட்டே இருப்பாரு. வெத்தலை வாயில வச்சுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் மிருதங்கத்தை இந்த தடவை தடவுறாரு. வீட்டுல உள்ள மனைவி என்ன தடவு தடவாரு பாக்குறதுக்கு மட்டும். பாவம் அவர் வேற உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப சௌரியமா இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. வரும்போதே கேட்டுட்டாரு, டான்ஸ்கார புள்ள நீ நல்லா காமிக்கணும், நான் உட்காந்துக்கிட்டு விடிய விடிய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு ஆனாச்சும் ஒரு போடு போடணும்னாங்க. கண்ணி வைக்கும் நேரத்தில் அத கொண்ட நடி ரெண்டு பேரும் சேர்ந்து போடணும். சேர்ந்து போட்டா நல்லா இருக்கும். சேராம போடக்கூடாது. அதனால சரி போடுவாங்க. புள்ள தம்பியை கூப்பிடலாமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வச்சு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி உலக அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி உலக அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிருச்சு. ஐயோ பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்திருக்கு.
சித்தப்பு அவதான் உங்க சித்தப்பாவா? இந்த சித்தப்பாவை தான். பரவாயில்ல, பட்டனை மாட்டுப்பா. சித்தப்பா என்னப்பா அப்பா சொன்ன டீச்சர் இவங்க தானப்பா? அப்பா அந்த டீச்சர் தான் உனக்காகவே டீச்சர் உங்களுக்காகவே சென்னையில இருந்து கூட்டு இருக்கு. உனக்காகவே வளர்ந்துருக்கேன், உனக்காக வளர்ந்துருக்கேன்னு சொல்றாரு. இந்த டீச்சரா? ஆமா. அப்பாவுக்கு படுக்க சொல்லி ஏய், அப்பாவுக்கு படிக்க சொல்லி கொடுத்த டீச்சரான்னு கேளு. எனக்கு நல்லா படுக்க சொல்லி ஏய். தரப்பா. மணியம் பிடிச்சவனே படிக்க ஏன் பிள்ளைய பத்தி நல்லா வளர்க்கறது இல்லையா? அப்பனே தருதலையா இருக்கிறான். நல்லா வளர்ந்தா நிறைய போட்டு அதைத்தான் வளர்க்குறது எப்பா நீ பெத்த பிள்ளை அப்புறம் எப்படிப்பா இருப்பேன்? மாதிரிதான் இருக்கும் ஆமா. யார் உங்க அப்பா? அவர் எங்க சித்தப்பா. ஓ, இவர் உங்க சித்தப்பாவா? எங்க அப்பா அங்க வள்ளி திருமணத்துக்கு போயிருக்கிறாரு. ஆ, அம்மா வேலை பார்க்கறதுக்கு. அம்மா வேலை பார்க்கவா? எந்த அம்மாவை? எங்க அம்மாவை. வள்ளி அம்மாவை. சரி பரவாயில்ல, இந்த இடத்துல இப்ப நீ வந்திருக்க, பள்ளியிடத்துக்குள்ளே வந்திருக்கப்ப நான் டீச்சரு, உனக்கு நான் பாடத்தை எடுக்கிறேன். இவங்கெல்லாம் போதும் பண்ண டீச்சரா? ஆமையா? போதும் போதும்னு பண்ணுவாங்களா? ஏய், போதும் போதும்னு பண்ண மாட்டேன், உன்னை நிக்க வச்சு செய்ய போறேன். நிக்க வச்சு. ஆமா, நல்ல டீச்சராப்பா? நல்ல நல்ல இருக்கிறாங்க, நல்லா சொல்லி தருவாங்க. நான் நல்லா பாடம் கத்து கொடுத்தேன் எல்லா பிள்ளைகளையும் கேளு. பெட்டிக்காரருக்கு எப்படி ஆ போட்டு கொடுத்தேன், எப்படி? ஆல்ரவுண்டருக்கு எப்படி ஓ போட்டு கொடுத்தீங்க. ஈ எப்படி போட்டு கொடுத்தேன், அக்கேனை எப்படி கொடுத்தேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. டீச்சர் எனக்கு உச்சா வருது. உச்சா, முதல்ல டீச்சருக்கு ஒரு வணக்கத்தை போடணும். டீச்சர் ஆ? வணக்கம். வணக்கம் வணக்கம். அவர் தான் இப்போ எனக்கு இப்போ பள்ளிக்கூடத்தில் அவர் தான் வந்து சேர போறாரு. ஏன்னா வீட்டில் அவர் மனைவி வேற வந்து நாடகம் பார்க்குது. சரி. ஏன்னா அது சந்தோஷமா நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. காலையில வீட்டுக்கு போனா தான் தெரியும் அவரோட கதி என்னன்னு. வணக்கம். ஆ? வணக்கம். 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 தமிழ் தெரியுமா தெரியாதா? டீச்சர் வணக்கம்னு சொல்லு. வணக்கம். 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 யோ, வணக்கம்னு சொல்லியா? வணக்கம். என்னங்க தமிழே வராதா? ஏதோ நாக்கு போடுறாங்க ஏங்க, அட நீ வேற பேர் வேற பாரு. வலிக்க அப்படி சொல்லுங்க. நாக்கு வலியும் அப்பா நீ போடுவல்ல? யார பத்தி என்னையா கேள்வி கேட்கிற? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா குமானிக்கிற? குட் மார்னிங். குட் மார்னிங். சரி, உனக்கு தமிழ் அவ்வளவுதான் போல இருக்கு. உங்க அப்பா சொல்ற மாதிரி டெய்லி நாக்குல டீச்சர் நாக்கு வலிக்கு டீச்சர். உச்சா வருது டீச்சர். உச்சா வருதா? போய் அங்க போய் விட்டுட்டு வா. உச்சா வருதுன்னா பப்பியை எடுத்து விடு. அங்க 2 பேரும் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆ. நீயும் போய் இந்த விட்டு ஆமா, கொலை தப்பி போயிடுறான். அம்மா வீட்டுல எனக்கு உச்சா வந்துச்சுன்னா சிப்பா திறந்து பப்பியா வெளில எடுத்து விடும்ல. அப்ப டீச்சர் எடுத்து விடுவாங்களா? எடுத்து விடுட்டாங்களா? அம்மா செய்யக்கூடா டீச்சர் அதை செய்ய மாட்டாங்க அம்மா சொல்லுச்சு உனக்கு உச்சா வந்துச்சுன்னா வந்து டவுசர்ல போக கூடாது, போதும் பண்ண டீச்சர் சொன்னா ஏய். திறந்து பப்பியா வெளில எடுத்து விடுவாங்கன்னு அம்மா சொல்லி விட்டுச்சு. இங்க பாரு, உனக்கு உச்சா வந்துச்சுன்னா அப்படியே பின்னாடி போய் உச்சா விட்டுட்டு சீக்கிரமா வந்துடும். டீச்சர், நானா உச்சா இருந்தா டவுசர் நினைஞ்சிடும். அதெல்லாம் நனையாது. பப்பியா வெளில எடுத்து விடுங்க. பப்பியா? எதியா பப்பி? உனக்கு அது பப்பியா? அது ஆமா டீச்சர். அடிச்சேன்னு வச்சு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க பப்பி. ஏய், ஆ? நீ ஏன் போயிட்டு வாடா நல்லா இருப்ப போய் உச்சா விட்டு வா. ஏய், ஏய் சீன்காரன் அடி கொன்றுவாங்க ஆ போட்டு பார்க்கலாம். பரவாயில்லையே. ஆவண்ணா புள்ள எல்லாம் கத்துக்கிறீங்கப்பா. பள்ளிக்கூடத்துல போய் அதே மாதிரி நீங்களும் பாடத்தை எடுக்கணும். பார்க்காதடா, கண்ணை மூடிக்கிறடா, கெட்டு போயிருவேன். நீங்களாம் என்னன்னு தெரியல. வாடா போதும்டா வாடா நீ முதல்ல அக்கறை முடிச்சிட்டு வா. பாரு புள்ள எல்லாம் எப்படி தூங்குதுவ பாரு. இத பார்த்து இந்த புள்ள எல்லாம் கெட்டு போறதா? சின்ன பிள்ளைலுவா இன்னும் படிச்சு நல்ல பெரிய ஆளா ஆகணும். அதை நீயே எடுத்து விடு. உங்க சித்தப்பாட்ட போய் எடுத்து விடுவாரு. சித்தப்பாட்ட போயா? ஏன் நான்லாம் பிடிச்சி எடுத்து விட மாட்டேன். உங்க இல்லைன்னா உங்க தாத்தாட்ட போ. தாத்தா நிக்கிறாரு. ஆமா, அவர் செத்து போய் 1 வருஷம் ஆகுதா? ஐயோ. ஜோலியை முடிச்சு விட்டுறப்பல பார்த்த வேலையே அது நடந்துட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, உள்ளதை என்ன? சரி, நான் உன்னை பாடம் எடுக்கலாமா? நல்லா நடத்துங்க டீச்சர். முதல்ல பைய எடுத்து கீழே வை. நீங்க சிவப்பா இருக்கீங்களா? நீங்க நல்லா சொல்லி தருவீங்க. எங்க அப்பா சொன்னாரு என்ன சொன்னாரு? படுக்கிறதுக்கு நல்லா சொல்லி தருவாங்க டீச்சர். படுக்கிறதுக்குல படிப்பு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, பைய கேட்டு கீழே வை முதல்ல. பையன் வாங்கிச்சா? அப்படியே ஓரமா வச்சுட்டு வந்து உட்காரு. புள்ள ரொம்ப துரும்பா இழைச்சு போயிட்டான் வேற.
ரொம்ப இழைச்சு போயிட்டான். இல்லம்மா, ஆ. நாளையில இருந்து மல்லிகை கடையை மாத்துறேன். ஏங்க இந்த வண்டியில ஏத்த முடியாது. டீச்சர் எங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் சின்னதா ஆக்கிட்டாங்க. சின்னதா கெடுத்துட்டாங்க. அடுக்கு 12 அடுக்குலாம் இருக்கு இப்ப. இப்ப 12 அடுக்கு, முன்னாடி எத்தனை 24 அடுக்கா? 5 அடுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆட்டாவில் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப லஞ்ச் வந்து 12 அடுக்கு டப்பா தான் கொடுத்துருவாங்க. அதான் அப்படி உடம்பு அதான் இழைச்சு போயிட்டேன் டீச்சர். சரி பரவாயில்ல, சீக்கிரமா நான் சொல்றது மாதிரி கேட்கணும். முதல்ல உட்காருக்கீல உட்காரணுமா டீச்சர்? உட்காரணும். டீச்சர் சொன்னா கேக்குறமா கேக்குறது இல்லையா? டீச்சர் உட்காந்து அவங்க தெரிஞ்சு போடும். எங்க வந்து உட்கார எந்திரியா? அங்க போய் உட்காரு. இப்ப தமிழ் தெரிஞ்சு வைக்கப்பா. ஆமா, உட்காருனா பொசுக்கு உட்காந்து டக்குனு எந்திரிச்சிடணும். டீச்சர். நீ என்ன பொறுமையா உட்கார்ற? டக்குன்னு எழுந்திரிச்சாக்கா நீங்க சரி பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் சரி பண்ணிடுவேன். எனக்கு ஏற்கனவே டக்குன்னு எந்திரிச்சிருது டீச்சர். ஏன் என்ன எந்திரிச்சிருது? அதுதான் சரி, அது கூட போயிட்டு போகுது. போயிட்டு போகுதா? ஆமா, அதுதான் டீச்சர் வேலை. அதெல்லாம் தேவை கிடையாது. தூக்கி ஓரமா குப்பையில போடு. அதெல்லாம் மனசை பேசுவாங்களா? சரி. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சின்ன சின்ன பிள்ளைலாம் உன்னைய பார்த்து தான் இனிமே கத்துக்க போகுது. நீ எப்படி படிக்கிறியோ? நான் மூடிக்கிறேன். என்னத்த முடுற? வேண்டாம் சொன்னீங்கல்ல, அதை மூடிக்கிறேன். கைய கட்டு முதல்ல. கைய உங்க கைய உன் கைய கட்டு. டீச்சர் பசிக்குது டீச்சர். சரி, பசிக்குதா? அதுக்குள்ளயுமா? ஆமா டீச்சர். இப்பதானே போய் சாப்பிட்டு வந்து நல்ல சாப்பாடு. இல்ல டீச்சர், பசிக்குது டீச்சர். அதானே கொஞ்சமா இவ்வளவு சோறு சாப்பிட்டியா? ஆமா டீச்சர், இவ்வளவுதான் சாப்பிட்டேன். சரி, இப்ப சாப்பிட்டியா? பசிக்குது டீச்சர். பசிக்குதா? ஐயோ, பசிக்கிறதுக்கு பழம் இல்ல, பால் பால் வேணும் டீச்சர். பால் எடுத்துட்டு வரலையா? நீங்க கொடுங்க டீச்சர். பாலா? பால் இங்கே நான் எங்கே வச்சிருக்கேன்? டீச்சர் எங்க வீட்ல எல்லாம் எங்க அம்மாட்ட பால் கேட்டா எங்க அம்மா உடனே வடியில தூக்கி வச்சதுக்கு பால் கொடுப்பாங்க. உம்மா யா, நான் எப்படா கொடுப்பேன் உனக்கு? நீங்க கொடுங்க, எனக்கு பால் வேணும் டீச்சர். பால் கொடுங்க டீச்சர். என்ன எனக்கு பால் கொடுங்க டீச்சர். எனக்கு பசிக்குது டீச்சர். தம்பி பால் கொடுங்க டீச்சர். மடியில தூக்கி வச்சு பால் கொடுங்க டீச்சர். நீ பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாது, போடு. டீச்சர் பால் வந்து உங்க அம்மா கொடுக்கணும். நான் எப்படா கொடுப்பேன்? பால் உள்ள இருக்கு. எங்க அம்மா டப்பால வச்சு உள்ள போய் பாரு, எங்க அப்பா உட்கார்ந்து இருக்கு. நீ பட்ல படுத்துக்கிட்டே எங்க அப்பா அடிச்சு விட, நீ பட்ல குடிச்சு வரலாம். உங்களுக்கே வரலன்னா உங்க அப்பா கொடுத்துருக்காங்க. ஆமா, உள்ள அம்மாட்ட பால் கேட்காம வந்த டீச்சர் பால் கேட்பாங்க. லைன் மாதிரி வருதுல. டீச்சர் சரி, உங்க அம்மா கிட்ட நீ பாலே குடிக்க மாட்டியா? எங்க அம்மா தான் பால் கொடுப்பாங்க, அதனால தான் நீங்க குடிப்பீங்க. எங்க அம்மா சொல்லி விட்டாங்க. அப்படியா? அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்ததும் உனக்கு பால் கொடுப்பேன். டீச்சர் அதனால பரவாயில்ல. பேரு உன் பேர் என்ன? பாவடசாமி. பாவடசாமி. பாவடசாமி எதுக்கு வச்சாங்க உனக்கு? பாவடசாமின்னா எங்க அம்மாவுக்கு பிள்ளையே இல்லைன்னு சாமி கிட்ட வேண்டிட்டே இருந்தாங்களாம். சரி. அப்புறம் எங்க அம்மா மாசமாயி மாசமா இருந்திருக்காங்க. ஆமா, வயித்துல நான் இருக்கும் பொழுது எங்க அம்மா பாத்ரூம்ல பாவடை கட்டிட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி. குளிக்கும் போது பெருசா வலி வந்துருச்சு. அப்புறம் பாவடையோட நான் பிறந்துட்டேன். அதனால பாவடசாமி. சாமிக்கு மட்டும் பாவடையோட பிறந்த பிள்ளை. சரி பரவாயில்ல. உன் பேரு பாவடசாமி. ஆமா, கழித்தல் கணக்கெல்லாம் தெரியுமா? கூட்டல் கணக்கெல்லாம் தெரியுமா? நல்லா சூப்பரா படிப்பேன். தமிழ் படிப்பியா? அருமையா படிப்பேன். ஹிந்தி படிப்பியா? நான் விசில் வராம ஹிந்தி படிப்பியா? இந்தியா டீச்சர். தெலுங்கு? நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எல்லாமே சொல்லிடுவேன். சரி பரவாயில்ல. ஏதாவது நல்லா படுக்க சொல்லி தெரியும்னு கேள்விப்பட்டேன். படுக்கவா? படிக்க சொல்லி கொடுப்பீங்க. ஆமா, எலி எதுல போறோம்னு கரெக்டா சொல்லணும். டீச்சர் பொந்தில் போவோம். டீச்சர் பொந்துல போகுமா? அப்படிதான் பாடம் சொல்லி கொடுக்குறதா? டீச்சர் பொந்தில போவோம். டீச்சர் வலையில எலி பூரும் அப்படின்னு சொல்லணும். பொந்துக்குள்ள போகும்னு நீ எதுக்கு சொல்ற அப்படி? டீச்சர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. சரி, அது போல போயிட்டு போகுது. அணில் எதை கிடைக்கும்? சார் பழத்தை கிடைக்கும். சார் பழத்தை கிடைக்குமா? எந்த பழத்தை கிடைக்கும்? சாருக்கு தொங்குற பழம். அணில் வந்து கொய்யா பழத்தை சாப்பிடும். அப்படிதான் சொல்லணும். பரவாயில்ல, உனக்கு பாடம் நல்லா எடுக்கணும். ஆனா இப்பக்கு எடுக்க முடியல. அதனால விஷயத்துக்கு வரியா? கழித்தல் கணக்கு கேட்பீங்க, கூட்டல் கணக்கு கேட்குறீங்க நீங்க. சரி சரி, கழுத்தை சொன்ன யாவும் ஆசையை கெடுப்பான. டீச்சர் கூட்டல் கணக்கு கேளுங்க. கூட்டல் கணக்கா? 5 5 எத்தனை? 5 விரலை விட்டு எண்ணி பாரு. இந்த வேற கையில எத்தனை விரல் இருக்கு, இந்த கையில எத்தனை விரல் எண்ணி பாரு. 1 விரல விட்டா இல்ல, விரல எல்லாம் எண்ண விட வேண்டாம். இப்படி விடு. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 8 9 10. இப்ப 5 5 எத்தனை? 10 வருதா? கணக்க நீனா கூட்டி பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வருது டீச்சர். இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வருதா? 1 2 3 4
5 6 7 8 9 10 11 டீச்சர். எல்லாரும் பார்த்து உன்னை சிரிக்கிறாங்க. நல்ல ஊரை வந்து கெடுத்து விடுவ போல இருக்கு. உள்ள கைய முதல்ல கைய ரெண்டையும் வெளில. நீங்க என்ன என் மேல சந்தேகம் பண்றீங்களா? 5 5 10. அப்பா டீச்சர் சந்தேகம் பண்ணா நீங்க பைக்ல கைய விடுங்க. நான் கைய விடணும். ஓ கையில என்ன கைய விட சொல்றியா? முதல்ல வெளியில உள்ள விரல மட்டும் தான் 10 என்னன்னு. நீ ஏற்கனவே ஒரு விரல் அந்த விரல சேர்க்க கூடாது. சரியா? 5 5 10 தான். டீச்சர் நீங்க என்ன கூட்டல் கணக்கு கேட்டீங்கல்ல, நான் கழித்தல் கணக்கு கேக்குறேன் சொல்றீங்களா? சொல்லு. 3ல 1 போகுமா? 3ல 1 போகுமா? போயிடும். போனா எத்தனை? 2 2. 2ல 1 போகுமா? 2ல 1 போகும். போகுமா? போவாது. போனா எத்தனை? 1 1. 1ல 1 போகுமா? 1ல 1 எப்படியா போவா? 1ல 1 போகுமா? போகாது. 1ல 1 போகுமா? போகாது. கையை அங்கிட்டு திருப்பு. இல்ல டீச்சர் 1ல 1 போகுமா? கையை கீழே தொங்க விட மாட்டியா? 1ல 1 போகுமா? இது என்ன நாடகம் தானே? இப்படி பண்ணு. நாடகத்துல சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லு. 1ல 1 போகுமா? போ. அங்கிட்டு விடு. இந்த ரூட்ல தான் டீச்சர் போகுது அது. இப்ப அந்த பக்கம் ஆல் ரவுண்டுக்கார பக்கம் விடு. 1ல 1 போகுமா? இந்த பக்கம் போய். 1ல 1 போகுமான்னு கேக்குறேன். 1ல 1 எப்படி போவோம்? போ. இது எத்தனை? 1 போச்சுனா எத்தனை இருக்கு? 0 0 தானே? ஆமா. இப்போ 1 போச்சுனா 0 ஆயிடுச்சு. ஆமா. 0ல 1 போகுமா? போகாது. போகும் டீச்சர். எப்படிடா போவாது? 1ல 1 போவையில 1ல 1 போவையில 0ல 1 போவா. எப்படி போவோம்? போவோம். அதான் எப்படின்னு கேக்குறேன். எப்படினா இது என்ன? 0 இது 1 போகுதா? நல்ல விவரமா இருக்கிற. இப்படிதான் சொல்றதா? பரவாயில்ல, நல்லதான் படிக்க கத்துக்கிட்டேன். எரும மாடு மாதிரி இருக்கிறேன். நான் என்ன ஸ்டூடெண்டா? அட ஏங்க ஏன் அவனே பள்ளியிடம் போயிட்டு இருக்கிறேன். நான் ஸ்டூடெண்டா? அட பள்ளியோடத்துக்கு போறேன்னு பயில கஷ்டப்படுற துன்பத்தை நான் வந்து சொல்றதுக்காக தான். சரி சொல்லுங்க விவரமா விளக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல பள்ளியோடம் சேர்க்கறத என்ன பண்ணுவாங்க? பள்ளியோடத்துக்கு அழைச்சிட்டு போய் தலைமை ஆசிரியர் 5 வயசான பிள்ளைய அழைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி என் பிள்ளைய பள்ளியோடம் சேர்க்கணும் தலைமை ஆசிரியர் சொல்லுவாரு, காதை தொட சொல்லுவார். காதை தொட்ட இவன் படிக்கிற பருவம் வந்துருச்சு, பள்ளியோடம் சேர்த்து விடாதான் சேர்த்துருவாங்க. 1வது சேர்த்து விட்டு வருவாங்க. இப்ப அப்படி கிடையாது. பிறந்த புள்ள என்னைக்கு செவுத்த தொடுதோ உடனே பள்ளியோட கொண்டு சேர்த்து விட்டுறாங்க. 2 வயசானாலும் சரி 2.5 வயசானாலும். நான் என்ன சொல்றேன், படிப்புன்றது அறிவு வளர்க்குறது. அதை படிக்க தகுந்த பருவம் வந்ததுக்கு அப்புறம் படிக்க வைக்கலாம்ல. சும்மா எதுக்கு பச்சை பிள்ளைல கொண்டு போய் பள்ளியோட சேர்த்து விட்டு அது பழக்க வழக்கம்னா என்ன, பாசம்னா என்னன்னு தெரியாம போயிடும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு பிள்ளைகளோட 5 வயசு 6 வயசு ஆனதுக்கு அப்புறம் பள்ளியோடத்துல சேருங்க. அதே இல்லாம இந்த செல்போனை கொடுத்து பிள்ளைகளை கெடுக்கிறாங்க. பிள்ளைய பால் குடிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்குது, செல்போனை கொடுக்குறாங்க. பிறந்த பிள்ளைகளே பிள்ளைங்க செல்லு கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறது. கொஞ்சம் 5 வயசு ஆனதுக்கு அப்புறமா அவன் பொழுதனைக்கு செல்லு இல்லாம இருக்கிறே கிடையாது. 10 வயசுல வீடியோ கேம் விளையாண்டு பைத்தியம் மாதிரி அப்படிங்கிற 15 வயசு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். 15 வயசுல வேற பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு செல்போனை வச்சுட்டு எதுக்கு ரம்மிக்கு பணம் கட்டுறாங்க. அப்பா கஷ்டப்பட்டு 5 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து வச்சிருப்பாரு. அதை இவன் செல்போன்ல 5 வயசுல ரம்மிக்கு கட்டி அவன் ரம்மிக்கார புடுங்கிக்கிட்டு குடும்பத்தை தற்கொலைக்கு கொண்டு போய் நிறுத்தி விடுறாங்க. தயவு செஞ்சு செல்போனை பிள்ளைகளுக்கு எடுத்து கெடுக்காதீங்க. அதே இல்லை இந்த பைக்கு 2 வீலர் இருசக்கர வாகனம். சரி, இப்ப நம்ம பிள்ளைய கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆச்சுன்னு சின்ன சைக்கிளை முன்னோண்டு வாங்கி பிள்ளைய பழகணும் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி நம்ம பையனை ஓட்ட கத்துக்கப்பான்னு கொடுப்போம், கத்துக்குவேன். 10 வயசானா கொஞ்சம் பெரிய சைக்கிளை வாங்கி கொடுப்பாங்க. நம்ம பிள்ளை ஓட்ட பழகணும், நல்லா கத்துக்கப்பான்னு பெரிய சைக்கிளை ஓட்ட பழகும். அப்புறம் என்ன 15 வயசானா அப்பாவோட ஸ்கூட்டி எடுத்து ஓட்டு, தாத்தாவோட எக்ஸல் எடுத்து ஓட்டு, அண்ணனோட பல்சர் எடுத்து ஓட்டுறான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பையன் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஓட்டனா அம்மா கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வா, அக்கா ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வா, காலேஜ்ல இருந்து அழைச்சிட்டு வான்னு பையில அந்த பைக்ல அனுப்புறது. இவன் இதை பார்த்துட்டு என்ன பண்றது, ஊர்ல பையில இந்த KTM இந்த மாதிரி பெரிய பெரிய புல்லட் அந்த மாதிரி பைக் இருக்கும், எனக்கு அது வேணும்னு அடம் பிடிக்கிறது. உடனே இவங்க என்ன வாங்கி தர முடியாதுன்னு சொல்றது அம்மா அப்பா. இவன் என்ன சொல்றது, நீ வாங்கி கொடுக்கான்னு நான் வீட்டை உடச்சி கொளுத்திடுவேன்பா, செத்துருவேன்பா. உண்மையில நடந்த சம்பவம் காரைக்குடி பக்கத்துல. என்னடா அவசகுணமா சொல்றானே எது நினைச்சிக்காதீங்க. ஒரு பையன் 2 வீலர் கேட்டு KTM பைக் கேட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சண்டை போட்டான். உண்மையா நடந்த சம்பவம். சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா மேனேஜ பையன் விஷம் குடிச்சு செத்து பேர் மிரட்டானே, பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்து மறுநாள் திருப்பத்தூர் பைபாஸ்ல நத்தம் பைபாஸ்ல ஓட்டிட்டு போன வேண்டாம். மறுநாள் பைக் வாங்கி கொடுத்த மறுநாள் ஆக்சிடென்ட் ஸ்பாட் அவுட். ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப பைக் ஓட்டணுங்கிறது அவசியமாயி போச்சு, அத்தியாவசியமாயி போச்சு தெரிஞ்சுக்கிறது. ஆனா அதை முறையா பழகணும், முறையா ஓட்டணும், ஹெல்மெட் போட்டு ஓட்டணும், ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டணும். இதெல்லாம் தேவைன்னு சொல்றதுக்காக தான்
இந்த வேஷத்துல வந்து ஒழிஞ்சு நான் ஒன்னும் ஸ்டூடெண்ட் கிடையாது. நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல பழம் வித்துட்டு இருக்கேன். பழமா? ஆமா. என்ன பழம் வைக்கிறீங்க? ஆடி பாடி விளையாண்டுட்டு இருக்கேன். ஆமா. என்ன பழம்? இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல இறந்த பழம் வித்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ஆடி பாடலாமா? வாகான ஏன் ஆலமரம் ஆலமரம் எழுது பதினாயிரம் தன்னே நானே தானே நானே தன்னே நானே தானே நானே நான் ஒதுங்கி ரொம்ப நேரம் ஆகுது. ராசாத்தி ஒன்னா என்ன ராசாத்தி ராசாத்தி சரி பரவாயில்ல. அதனால நல்லாவே ஆடுறேன். அதனால 2 பேரும் காதல் பண்ணிக்கலாமா? உன் காதல் எப்படிப்பட்ட காதல்? நீங்களே சொல்லிருங்க. நானே காதல் பண்ணிடுறவா? அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே. அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே. அஞ்சுதமே கொஞ்சமே ஒரு வார்த்தை பண்ணே மக ஒண்ணு நினைச்சு மல்லிகை முட்டு தலைக்கு வச்சேன். மற்றவன பார்த்தனை சொல்ல கத்தனையோ வளர்ந்து குயில கத்தோதோ புதுல குருன்னு வார்த்தையில வெயில் வரும் நேரத்தில மொத்த மாடி வடக போல நீயும் இல்ல நேரத்தில நிலப்பு மட்டும் காய்கிட்டு கண்ணால வல்ல தெரிச்சு கண்ணால பொண்ணம வச்சேன். உன்னோட மனசுக்குள்ள உன்னாத கதல வச்சேன். மாமா கரானா கூட மாமா நான் காத்திருப்பேன். கண்ணனா பாடி ரவணிய பூத்திருப்பேன் பூத்திருப்பேன். அந்த ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வளர்த்து அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததில்லை. செஞ்சிருப்பான பொய்யாட்டோ தலைகீழ தொங்கு கண்டி தாலி ஒண்ணு வாங்கி வச்ச கை மாசம் தேடுதண்டி. கையில கட்டும் காத்திருக்கும் காவலுக்கு நான் இருக்கேன். நீங்க நான் சேர்வதற்கு எந்த ராவு தவம் இருக்கு. அன்னாடு காட்சிய போல் உன்னலக செலவழிச்சேன். மலையில நான் நினைச்சு பூமிக்கு கூட பிடிச்சேன். வெள்ளாவி கண்ணியாட்டோ வெள்ளைய மனது அடியே உனக்கு என்னைக்கு நீ கொடுத்து நான் குறிக்க. அந்த மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வளர்த்து அத்தனைக்கு மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அஞ்சுதமே உன்னை கொஞ்சமே நான் வெல்ல அது சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வந்த போயிட்டாளா? போயிருவா. இப்படிதான் போவா. அவ போனா போயிட்டு போறா. அவ போனா போயிட்டு போறா. அவ அம்மா இருக்கிறாங்க.
எதுக்குடா போய் பொண்ணு கேப்பன்னு சொல்ல வந்தேன். சரி சும்மா அப்படின்னு அத்தை மாதிரி 2 வழியை பாடிட்டு நறுக்கணும் போய் அடுத்த வேலையை பார்த்துருவோம். 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து தோளுலையும் மாறுலையும் நான் உறங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நெத்தம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாயே பூமி. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும், 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? நீயும் தாயாகி தாங்க முடியுமா? ஆத்தானி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி பூமுகத்தில் நாம் முழிக்க, எங்க போய் தேடுவேனோ அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவன எரிஞ்சது, நந்தவன நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்தில கலகலன்னு சிரிச்ச அம்மா, கஷ்டப்பட்ட காலத்தில கலகலன்னு சிரிச்ச. கந்தாங்கி புடவையில கண்ணீரை துடைச்ச, கந்தாங்கி புடவையில கண்ணீரை துடைச்ச. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேனா யாரும் இல்லேடா. தஞ்சம் கொண்ட பூமி பூமி, நம்ம தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஹலோ அன்பார்ந்தே